அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எவ்வளோ அழகாக தகன்னு மின்னுதா. இது எல்லாமே நேற்று இரவு கோவையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான சர்ச். இது எல்லாமே நியூ இயருக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் நேற்று இரவு பார்த்திங்க அப்படின்னா புத்தாண்டுக்காக எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக போய் பார்க்கலான்னு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன வருஷம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த உக்கடம் லேக், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உக்கடம் லேக் இது. ஸோ இந்த லேக்கில் வந்து போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி விளக்குகளால் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப கிராண்டாக நடந்துச்சுங்க. பட் இந்த தடவை என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு வந்து கோவையில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நேரம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று இரவு வந்து இது ஒரு 10:40 இருக்குங்க, 10:30 மணி இருக்கும் அந்த நேரம் தான். இது பாருங்கள், இது வர வழியில் வந்து வஉசி பார்க். ஸோ அந்த நேரத்துலேயும் அங்கே வந்து ஆட்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜங்கல் வேர்ட் வேறு பொருட்காட்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்காட்சி போட்டிருக்காங்க போல இருக்குது. அங்கே போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரியும். ஸோ ஜங்கல் வேர்ட் கண்காட்சி போட்டிருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கப்புறமா தான் 10:30 மணிக்கு யாராவது அங்கே அலோட் பண்ணுவாங்களா? இருந்தாலும் வெளியில் வந்து இருக்கிற அந்த அழகான இதை வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கிராண்டாகவே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து 80 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நேற்று எங்கள் பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா நானே பார்த்திங்க அப்படின்னா கயிறு கட்டுறதுக்காக போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த கோயில்கிட்ட வரைக்கும் கயிறு கட்டுறதுக்காக போயிருந்தேன், உடம்பு சரியில்லாமல். ஸோ அதுக்கே திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வரும்போது தான் இதெல்லாமே எடுத்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். வரும்போது தான் இதெல்லாமே எடுத்தேன். ஸோ வெளியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேரத்துலேயும் அவ்வளோ மக்கள் வந்து இருந்து அந்த அழகான டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கேயே நியூ இயர் கொண்டாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நேரம் போக போக நான் ரொம்ப அதிகமாக குளிருது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இது உங்களுக்காக எடுத்தது தான். ஸோ எல்லாருமே வந்து எல்லாவற்றையுமே மறந்து இன்னும் நிறைய முயற்சிகள் செஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் லைஃப்புமே ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இந்த புத்தாண்டுக்காக நேற்று இரவு கோவையில் நான் பார்த்த எல்லா விளக்கு அலங்கரிக்கப்பட்ட அத்தனை மின் விளக்குகள் எல்லாத்தையுமே உங்களுக்காக ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ வீடியோவும் பார்த்தீங்க. ஸோ இது கடைசியாக நான் இங்கே வந்தது வஉசி பார்க் தான். ஸோ இது எல்லாமே வெளியில் தான், நான் உள்ளே போகலை. ஏன்னா 10 மணிக்கு மேலே அலோடு இல்லை. சரிங்களா? நீங்கள் யாராவது கோவையில் இருக்கிறதா இருந்தால் இந்த ஜங்கல் பார்க்கு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.